மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் 2 நண்பர்களை பக்கத்திலே வச்சிருப்பான். அதான் உண்மையான நட்பும் கூட. ஒன்று, அந்த நண்பன் நல்ல நண்பனுக்குங்கிற அடையாளம் முதலாவது அவனுக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய நலவுகள் அவன் சொல்றதை விட, அவன் தப்பு செஞ்சா சொல்லி காட்டுவான். நீ தப்பு செய்ற திருத்திக்கோன்னு சொல்லுவான். உங்கள ஒருத்தன் புகழ்ந்துகிட்டே இருக்கிறான்னா, அவன் உண்மையான நண்பன் இல்ல. உங்க தவற சொல்றவன் மட்டும் தான் உங்களுடைய உண்மையான நண்பன். அவன நீங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. அதான் உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நீ என்ன பண்ணாலும் நல்லதான்டா பண்ற, நல்லதான்டா பண்ற மச்சான். நீ நீ உன்ன மாரி இருக்குமா? நீ தான்டா, உன்ன தவிர யார்றான்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான்ல. அவன் உங்க நல்ல நண்பன் இல்ல. தப்பு செய்யும்போது தப்பான பாதையில போற, இது தப்பு, இத விடு அப்படின்னு சொல்லுவான்ல. அவன தேர்ந்தெடுத்துக்கோங்க. 2வது, இன்பமான நேரத்தில எல்லாமே இருக்கும்போது உங்களோட இருக்கிறவனை விட, நீங்க நஷ்டத்திலயும், கஷ்டத்திலயும், பிரச்சனைகள்லயும், இருள்லயும் இருக்கும்போது, "நான் இருக்கேன் வா, உன் காரியத்த நான் லேசாக்குறேன் வான்னு" சொல்லி உங்களுக்கு கரம் குடுக்குறான்ல, அந்த நண்பன தேர்ந்தெடுத்துக்கோங்க. அது ரொம்ப கஷ்டம். அல்லாஹ்ட்ட கேளுங்க. ரப்புட்ட கேளுங்க. அல்லாஹ் இப்படி ஒரு நண்பனை கொடு யா அல்லாஹ்ன்னு சொல்லி. அல்லாஹ் அனுப்புவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் நெறைய ஹதீஸ்கள்ல சொன்னாங்க. ஒரு சகோதரனுடைய முகத்தில மகிழ்ச்சி ஏற்படுத்தினா சதகா. அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல் ஒரு தன் சகோதரனுடைய முகத்தில மகிழ்ச்சி ஏற்படுத்துறதுன்னாங்க. இல்லையா? அவன் கஷ்டத்தில இருக்கும்போது மகிழ்ச்சி ஏற்படுத்துறதுன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு சகோதரனுடைய சிரமத்தை எளிதாக்குவானோ, அல்லாஹ் அவனுடைய சிரமத்தை மறுமையில் எளிதாக்குவான்.